அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னே தெரியல இல்லையா? ஏன் இப்படியான ஒரு நிலைமை வருதுன்னு புரியலை. சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி மிகவும் மோசமான நிலைமைக்கு நம்மளுடைய பெண்கள், இலங்கையின் கண்கள் இப்போது கண்கட்டு போன நிலைமையில் இருக்குது. இந்த வீடியோ ஒன்று இந்த பெண் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவ பார்க்கும்போது எலும்பு தான் என்னென்னு விளங்குது இல்லை, ஏறுதான். என்ன படியே ஏறுறீங்களா, என்ன ஏறுது, என்ன படி ஏறுதா, முன்னது நாக்கி என்ன படிப்பில் நாக்கி என்னவாது அப்படி என்ன ஏறுதுன்னு அவருக்கு தெரியாது. என்ன அவ பால்குடி மறக்காத பப்ப, அவருக்கு தெரியாது என்ன ஏறுதுன்னு. அந்த ஆடைகள், அவங்க உடுத்தக்கூடிய ஆடைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இப்போ சமுதாயம் வந்து எந்த ரூட்டில் போயிட்டுருக்காங்கன்னா, கொஞ்சம் ஒரு அளவுக்கு இப்போதைக்கு ஒரு அளவுக்கு அப்படியே இந்த நிலைமையில் வந்து கொஞ்சம் பாதியில் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போகல முழுசாக எல்லாத்தையும் திறந்து விடுறது அளவுக்கு இவங்களுடைய அந்த இப்போதைய நடைமுறைகள் இருக்குது. அதாவது எதிர்காலத்தில் இந்த சமுதாயம் ஒரு அளவுக்கு திருந்தி நல்ல வழிக்கு வரும்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் காலம் போகல இந்த சமுதாயம் மொத்தமாகவே நாசமாக போயிடும் அப்படின்ற நிலைமைக்கு தான் சிச்சுவேஷன் உருவாகி இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலம் போகல இது அப்படியே மொத்தமாக சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி சமூக வலைத்தளங்களை திறந்தாலே அடுத்தது இவங்களுடைய அந்த நடைமுறைகள், இவங்களுடைய நடவடிக்கைகள் காலப்போக்கில் சின்ன இப்போவே ஓவர் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன பிள்ளைங்களோட கையில் கூட ஃபோன் இருக்குது, குழந்தைகள் ஃபோன் பார்க்குது. இப்போ சாதாரணமாக இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதை பற்றி சும்மா அதை பெருசாக நார்மலாக இதை வியூகிக்காத எத்தனை பேர் இருப்பாங்க, தள்ளிட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி கேவலமான பொறுக்கித்தனமான அசிங்கமான வார்த்தைகளை இவங்க தெரிஞ்சும் வேணுமெண்டு இந்த மாதிரி செய்யும்போது, இப்போ அந்த வீடியோ இவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் பல பேர் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த வீடியோ கமெண்ட்ஸ் மட்டும் வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை 500 சொச்சம் கமெண்ட்ஸ், சரியா? இதில் பாருங்க, கிட்டத்தட்ட 551 கமெண்ட்ஸ், 10 லைக்ஸ். அதாவது 10,400 லைக்ஸும் 551 கமெண்ட்ஸும். அப்போது இந்த இதில் கமெண்டில் 100க்கு 90% நிறைய பேர் என்ன முனோத நகின்னு என்ன ஏறுது அப்படின்றத மென்ஷன் பச்சையாக எழுதியிருக்கிறாங்க. அப்போது இது சும்மா சாதாரணமாக சிறுவர்கள் கூட, இதை பார்க்கக்கூடிய சிறுவர்கள் கூட, ஒரு தவறான நோக்கம் இல்லாதவங்க கூட இதை பார்க்கும்போது அந்த தவறான எண்ணத்துக்குள்ளே உட்செலுத்தப்படுறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி வெளிநாடுகள்லையும் சரி, வெளிநாடுகளில் இந்த டச் ஃபோன் வந்ததுக்கு பிறகு இது வந்து 2K கிட்ஸ் வந்து இப்போ ஓவர், அவங்க முடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு, 2005 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஃபோன், டச் ஃபோன், இந்த இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், அது இதுன்னு இந்த சமூக வலைத்தளங்களும் வளர்ந்த பிறகு இந்த சமூகம் மொத்தமாகவே அப்படியே சீரழிஞ்சு போச்சு. எந்த ஒரு இதுவுமே இல்லை, கொடுப்பனவே இல்லை. ஒரு 2030ஆம் ஆண்டு வரும்போது இந்த சமுதாயம் திருந்திடும் அப்படின்னு நினச்சா இந்த சமுதாயம் மொத்தமாகவே அழிவு நிலையை நோக்கி போயிட்டுருக்குது. இது இப்படியே தொடர்ந்தால் காலப்போக்கில் நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய இளைஞர் சமுதாயம், வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகிறாங்க அப்படின்றது தெரியலை. இறைவன் தான் பாதுகாக்கணும். அன்பார்ந்த உறவுகளே, உங்களுடைய குழந்தைகளையும் தயவு செய்து கவனமாக பார்த்துக்கோங்க. முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி விடயங்கள்லேருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். ஏன்னா இப்போது வெளிநாடுகளில் ஏன்னா நான் இதன் தொடர்ந்துமே வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களுக்கு அறிவுறுத்துறது, ஏன்னா உங்கள் வீடுகளில் நிறைய பேர்கிட்ட டச் ஃபோன் இருக்குது, உங்கள் எல்லார்ட்டையுமே டச் ஃபோன் இருக்குது.
வீட்டுக்கு கால் பேசுறதுக்காக நீங்கள் டச் ஃபோன் வாங்கி வச்சுருக்கிறீங்க. அப்போ அந்த டச் ஃபோனில் உங்களோட கால் மட்டும்தான் பேசுவாங்களான்னா இல்லை, நிறைய விடயங்கள் இருக்குது, நிறைய மாதிரி இந்த மாதிரி அனாச்சாரங்கள் இருக்குது. இவைகள்லேருந்தும் அவங்கள பாதுகாக்கணும். முக்கியமாக சொல்லப்போனால் இப்போதைய சூழலில் நீங்கள் யோசித்து பாருங்கள், சில நேரங்களில் சில நபர்கள் என்ன சொல்கிறது, சில குடும்ப உறுப்பினர்கள் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா தாய் தகப்பன் தான் முக்கியமாக இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் அவங்களே இதை கண்டுக்கிறது இல்லை. அவங்க இதை என்கரேஜ் பண்ணக்கூடிய நிலைமையில் தான் இன்னும் இருக்கிறாங்க. அதுதான் முக்கியமான காரணம். அதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக யாரோ மியாசெட்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணை கொண்டு பேட்டி எடுத்து ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக்கி விட்டானுங்க. கடைசியில் அது யார் என்னன்னு தேடி பார்த்தா அதோடைய அந்தரங்கம் எங்கேயோ போய் நிற்குது. அப்போ இந்த சமுதாயம் எதை நோக்கி தான் போகுது, எங்கே தான் இது போய் முடிய போகுது அப்படின்றது ஒரு தெளிவில்லாத திருப்பு முனையாக இருக்குது. எங்கே சுற்றி பார்த்தாலும், எங்கே போய் பார்த்தாலும் மறுபடியும் ஒரு கேள்விக்குறியோடு தான் நிற்குது. அன்பார்ந்த உறவுகளே, தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக்குவாங்க. எதிர்வரும் கால சந்ததிகள் இதை விட இன்னும் மோசமான நிலைமைக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து கட்டுப்படுத்தி கண்காணிக்கணும். இல்லாது போனால் கடைசியில் இன்னும் எந்த அளவுக்கு மோசமாக போகும் அப்படின்றது சொல்ல தெரியல. இறைவனே துணை.